ஒரு நாள் காபிரியேல் என்னும் தேவதூதன் மரியாளை நோக்கி, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இதோ, நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனைப் பெறுவாய். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக என்றான். பின்னும் காபிரியேல் என்னும் தூதன் மரியாளுக்கு நியமிக்கப்பட்டிருந்த யோசேப்பின் சொப்பனத்தில் காணப்பட்டு, உன் மனைவியாகிய மரியாளைச் சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதே. அவளிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி இரட்சிப்பவர் என்றான். அவர்கள் இருவரும் பெத்லகேமிக்கு பயணம் செய்தனர். பின்பு அவ்விடத்திலே அவள் தன் முதற்பேறான குமாரனை பெற்று சத்திரத்தில் இடமில்லாதிருந்தபடியினால் பிள்ளையை துணியில் சுற்றி முன்னணியிலே கிடத்தினாள். அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் இருக்கையில் தேவதூதன் அவர்களை நோக்கி, இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் என்று சொன்னான். அவர்கள் தேவனை மகிமைப்படுத்தி தீவிரமாய் சென்று மரியாளையும் யோசேப்பையும் பிள்ளையையும் கண்டு தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அதற்கு பின்பு கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் ஒரு நட்சத்திரத்தை கண்டு மிகுந்த ஆனந்த சந்தோஷமடைந்தார்கள். அதை தொடர்ந்து கொண்டே பெத்லகேமிக்கு வந்து அந்த பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு தங்கள் பொக்கிஷங்களாகிய பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போளத்தையும் காணிக்கையாக வைத்து சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிந்து கொண்டார்கள். இவ்விதமாய் இயேசு அதிசயமானவராகவும் ஆலோசனை கர்த்தாவாகவும் வல்லமையுள்ள தேவனாகவும் நித்திய பிதாவாகவும் சமாதான பிரபுவாகவும் இந்த பூமியில் பிறந்தார்.